ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்தமா எல்லா நியூஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டிஎன்ஏயு கவுன்சிலிங் பத்தி நம்ம பேச போறோம். உங்களுக்குரிய அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். கண்டிப்பா டிஎன்ஏயு கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே நம்ம உங்க கூடவே இருப்போம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. நேற்று தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த டேட்டு அப்புறம் ஷெடியூல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தின வீடியோ போட்டிருந்தோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா, நீங்க இன்னும் அபிஷியல் வெப்சைட் நீங்க செக் பண்ணல அப்படின்னா, நம்ம அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த லிங்க் கொடுக்குறோம். கண்டிப்பாவே அதை பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஎன்ஏயு கவுன்சிலிங்கோட இன்னொரு அப்டேட் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்லைடு 1 ப்ராசஸ் யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. அதே மாதிரி ஸ்லைடு 1 ப்ராசஸ்க்கு முன்னாடி அந்த 20,000 பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சரியா? இந்த டவுட் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா பேமெண்ட் லிங்க் உங்களுக்கு ஓபன் ஆயிடுச்சுன்னா நீங்க கண்டிப்பா 20,000 என்ன பண்ணுங்க, பே பண்ணுங்க. அதுவும் நீங்க கான்பிடண்டா இருக்கணும். எந்த காலேஜ் கிடைச்சாலும் நான் என்ன பண்றேன், படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கான்பிடண்டா இருந்தாதான் 20,000 பே பண்ணணும். ஏன்னா அது ரீஃபண்டபிள் அமௌண்ட் கிடையாது. அது நல்லபடியா நீங்க ஞாபகத்துல வச்சிருங்க. சரியா? சார், எனக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைக்கல, ஆனா எங்களுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, ஸ்லைடிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்க என்ன பண்ண தேவைன்னா பேமெண்ட் பண்ண தேவையில்லை. சரியா? நீங்க எந்த பேமெண்ட் பண்ண தேவையில்ல. நீங்க ஸ்லைடிங் ப்ராசஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா, நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, சார் இதுலயே இவ்வளவு பேர் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்ப ஃபேஸ் 2 கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. சரியா? ஃபேஸ் 2 கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு மோர் ஓவர் சான்ஸ் கொஞ்சம் குறைவு தான். ஆனா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நடந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம் தான். ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல அதுக்குரிய அப்டேஷன் வரும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஃபேஸ் 2 கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. நடந்துச்சுன்னா எல்லா பேத்துக்குமே ரொம்பவே சந்தோஷம் தான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நமக்கு ஃபேஸ் 1 கவுன்சிலிங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அளவுக்கு அதிகமாவே, அதாவது பாத்தீங்கன்னா ரேங்க் அதிகமான ரேங்கே இந்த வருஷம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபேஸ் 1 கவுன்சிலிங்கு கால்ஃபர் பண்ணிட்டாங்க. சரியா? கவுன்சிலிங்ல கலந்துக்க சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதனால இப்ப நீங்க இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் முடிஞ்சாதான், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 ஸ்லைடிங் ப்ராசஸ் முடிஞ்சாதான் உங்களுக்கு ஃபேஸ் 2 கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியும். நிறைய ஒரு குளறுபடி நடந்துச்சு இந்த டிஎன்ஏயுல. ஏன்னா ஆரம்பத்திலே கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. கண்டிப்பா அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 4 பேஜா பிரிச்சிருக்காங்க. அதாவது டைமிங் சொல்றேன், 4 பிரிச்சிருக்காங்க. அந்த 4 டைமிங் என்னன்னு பாத்துங்க. அது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நீங்க அந்த டைமுக்குள்ள கரெக்டா அந்த டேட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், அங்க நீங்க போயிடணும். இல்லாட்டி நீங்க வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி கரெக்டா நீங்க போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய நாட்கள் நம்ம நிறைய அப்டேஷன் உங்களுக்காக போடலான்னு இருக்கோம். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் டிஎன்ஏ கவுன்சிலிங் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு நம்ம சேனலை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.